ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம கம்பி கட்டின கதை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே பணத்தை திருடிட்டு அதை ஒரு இடத்துல புதைச்சு வச்சிடறாரு. அவர் அரெஸ்ட் பண்ண போலீஸ் பார்த்தீங்கன்னா ஜெயில அடைச்சு ஒரு கட்டத்துல அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்து அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கோயில் எழும்பி இருக்கு. என்னடா இப்படி ஆகி போச்சு, அந்த பணத்தை எப்படிடா எடுக்கிறது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவே சாமியார் வேஷம் போட்டு கள இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றத சுவாரஸ்யமே இல்லாம சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கேரக்டர் ரைட்டிங் சொல்லலாம். ஏன்னா சதுரங்க வேட்டை படத்துல நட்டி என்ன மாதிரி இருந்தாரோ அந்த கேரக்டர் அப்படியே இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு சில போர்ஷன்ஸ்ல ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மத்தபடி யார் கேரக்டருமே பெருசா எழுதல. ஏன் ஹீரோ கேரக்டர் உட்படவே சிங்கம் புலி கேரக்டர் ஆகட்டும் எல்லாரும் கேரக்டருமே ஓரளவு ஓகேவா தான் எழுதியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் எங்கேயுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல, ஒரு சில இடத்தை தவிர. மத்தபடி இந்த படத்துல சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. டெக்னிக்கலி படம் பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி நல்லா கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. பிஜிஎம்லாம் பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. மத்தபடி ஸ்கிரீன் பிளே வைஸ் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான். அது அரக்க பழசான ஒரு ஸ்கிரீன் பிளேல காமெடியும் ஒர்க் அவுட் ஆகாம எந்த விதமான சுவாரஸ்யமே இல்லாம எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.